திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன்கள் இந்த பகுதியிலே தான் வாழ்ந்தார்கள். இந்த பகுதியிலே தான் திராவிட இயக்கத்திற்கான கால்கோள் விழா நடத்தப்பட்டது. அங்கே அப்படி நடத்தப்பட்ட இந்த கால்கோள் விழாவை மேலும் பலப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்குள்ளே ஆர்வத்தை நான் என்னவென்று சொல்வது. எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்கள், எவ்வளவு அக்கறை உள்ளவர்கள் இந்த இயக்கத்தை நான் வளர்த்தே ஆக வேண்டும் என்று என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் சென்னையில் குறிப்பாக இந்த பகுதியில் இவ்வளவே வாழ்கின்ற போது நான் ஒவ்வொருவரைக்கும் வணங்க, ஒவ்வொருவருக்கும் கை கொடுக்க, ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னை நீங்கள் கடந்த காலத்திலே சென்னை மாநகரத்திலேயும் ஆதரித்திருக்கின்றீர்கள், வேறு பகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே ஆதரித்திருக்கின்றீர்கள். எல்லா நகரிலும் அபரிமிதமான வாக்குகளை வழங்கி என்னை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். நான் இப்பொழுது வந்திருப்பது எனக்காக ஓட்டு கேட்க மாத்திரம் அல்ல, எங்களுக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தோழமை கட்சிகளின் சார்பிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், வேறு பல தோழமை கட்சிகள், காங்கிரஸ் பேர் இயக்கம், இந்த கட்சிகளின் சார்பிலும் நிற்கின்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் அவரவர்களுடைய தேர்தல் சின்னங்களில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும், செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கின்றேன். திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் சொல்லுகின்றேன், ஜெயலலிதா பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த கருணாநிதி நம்மை பழிவாங்கி விடுவாரோ என்று தேவையில்லை. பழிவாங்குகின்ற எண்ணத்தை எனக்கு அண்ணா கற்பிக்கவே இல்லை. பழிவாங்கும் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் பழிவாங்குகின்ற எண்ணத்தை அறிஞர் அண்ணா அவர்கள், என் ஆவீர் அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனக்கு கற்பிக்காத காரணத்தால் யாரையும் திமுக ஆட்சி வந்தால் பழிவாங்க மாட்டோம் என்ற உறுதியை இப்போதே தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே ஒரு நல்ல செய்தியை யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு நம்மை பழிவாங்கி விடுவார்களோ. ஆனது நடந்த அரசியல் பழிவாங்குவதை உங்களுக்கு ஆவணப்படுத்தினால் நான் பழிவாங்குவேனா மாட்டேனா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா எனக்கு நல்ல மாற்றம் கொடுக்க முடியும். இந்த ரெண்டு கட்சியும் பணத்தை நம்பிட்டு இருக்காங்க, அவங்களை சார்ந்த ஒரு சில ஊடகங்களை நம்பி இருக்கிறாங்க. நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. மக்கள் எங்க போனாலும் அன்புமணி தான் நல்ல இந்த மாற்றம், இந்த முறை நம்ம அன்புமணி தான் ஓட்டு போடுவோம். அதையெல்லாம் சில ஊடகங்கள் அப்படி இருட்டடிப்போம். நம்ம பேரே வரக்கூடாது, நம்ம பேரே வரக்கூடாது, அவ்வளவுதான். ஏன், என்ன காரணம்? இவங்களை சார்ந்த ஊடகம், இவங்களை சார்ந்த ஊடகம் 50 வருஷம் அப்படிதான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதுல மட்டும் ஒன்னாயிடுவாங்க. வேற யாரும் வரக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் தான் வரணும். கருத்து திணிப்பு இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மள ஒண்ணு இல்லாம செய்யற ஊடகம் நிச்சயமா மே மாதம் 19ஆம் நாள் தமிழ்நாட்டுக்கு விடுதலை நாள், உங்களுக்கு விடுதலை நாள். அந்த நாள் இந்தியாவுக்கு விடுதலை நாள் 1947 ஆகஸ்ட் 15. ஆனா அப்ப தமிழ்நாடு விடுதலை வரல. இப்பதான் என்ன கேட்டா உண்மையான தமிழ்நாடு விடுதலை மே மாதம் 19ஆம் நாள் விடுதலை நாள். இந்த ரெண்டு கட்சி பிடியிலிருந்து விடுதலை, ரெண்டு கட்சி பிடியிலிருந்து தமிழ்நாட்டு விடுதலை கிடைக்கின்ற நாள் 19ஆம் தேதி. அதனால நான் சொல்றேன், இந்த 2 நாளை நல்லா பயன்படுத்திக்க. மே மாதம் 16ஆம் தேதி நீங்க எல்லாம் காலையில போங்க, பூத்துக்கு போங்க, மாம்பழத்துல நீங்க ஓட்டு போடுங்க, உங்க தலையெழுத்து மாறிடும். எவ்வளவு காலமா நீங்க பொறுமையா இருப்பீங்க?
இதெல்லாம் நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஏதோ அன்புமணி என்ன பதவி ஆசை, இவன் இப்படி வரணும், பதவியில் முதலமைச்சர் வரணும், அதெல்லாம் எனக்கு ஆசை எல்லாம் கிடையாது. நான் 35 வயசுல எல்லாம் பதவியெல்லாம் பார்த்துட்டேன். மத்திய அமைச்சரா 35 வயசுல நான் வந்துட்டேன். அது இல்லாம நான் உலகத்துல எல்லா நாடுகளும் போயிருக்கிறேன். எனக்கு எல்லா நண்பர்களா இருக்கிறாங்க. பில் கேட்ஸ்ல இருந்து பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ், கோய்ஜோமி, கோஸ்பியான்ல இருந்து டோனி பிளேர்ல இருந்து எல்லா நண்பர்கள் தான் எனக்கு. நான் பார்த்துட்டேன். எனக்கு தேவை என்னன்னா உங்களை காப்பாற்றணும். எனக்கு தேவை உங்களை காப்பாற்றணும். தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். இந்த திமுக அண்ணா திமுக பிடியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். We have to rescue Tamil Nadu from the clutches of the Dravidian party. Yes, it is time for a change. முன்னேற்றம் அன்புமணி. இது என்னைக்கு நம்ம சொன்னமோ அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை மாறிட்டு வருது. ஆமாப்பா, சரிப்பா, போடலாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு மௌன புரட்சி நடந்திருக்கு. சைலண்ட் ரெவல்யூஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு ஆடுறாங்களே, இவங்க இவ்வளவு பணம் கொடுக்கறாங்களே, இவங்க கொடுக்கறாங்களே. இந்த தொகுதியில் நான் கேட்கிறேன், பெண்ணாகரம் தொகுதி எடுத்துங்க. பெண்ணாகரம் தொகுதியில் இன்பசேகரன் திமுக வேட்பாளர் ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கிறாரு. ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தா 15 கோடி செலவு பண்ணணும். இன்பசேகரன் 15 கோடி எப்படி கிடைச்சது? இன்பசேகரன் அவங்க அப்பா என்ன, அவங்க அப்பா பேர் டாட்டாவா பிர்லாவா? அவங்க அப்பா நம்ம கட்சியில சாதாரணமா இருந்தாரு. 15 கோடி எப்படி கிடைச்சது? ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறது. எப்படி? ஏன்னா கொள்ளடிச்ச பணம். கேபி முனுசாமி அண்ணா திமுக நிக்கிறாரு. அவர் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. அவர் 30 கோடி செலவு பண்றாரு. அதற்கு இழந்த மறுத்தேன். அந்த உத்தரவுப்படி என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு கொடுமை அது போது சரியாக நடத்தப்பட்டது. சொல்ல போனால் ஒரு கட்டத்திலே என்னுடைய உயிரையே கொடுத்து பிடித்து கொல்லுவதற்கான முயற்சி அன்றைக்கு நடைபெற்றது. இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் பரிவாக பற்றி பேசுகிறார்களே, அவர்களுக்கு சொல்லுகிறேன் எவ்வளவு கொடுமை நடந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். அதற்கு பிறகு ஒரு நாள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் என் வீட்டுக்கு வந்து யாழித்து கண்ணாமத்தை தெரிவித்த பிறகு கொஞ்சம் அந்த கொடுமையை அடங்க ஆரம்பித்தது. இவ்வளவு சொல்வதற்கு காரணம் பழிவாங்குவது அவர்களுக்கு இயல்பு, பழிவாங்குவது அவருடைய இயல்பாக. ஆகவே அன்றைக்கு நடந்த இந்த விஷயத்தை நான் சொல்வதற்கு காரணமே நான் திரும்ப அதற்கு பழிவாங்க மாட்டேன் என்று உறுதியளிப்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் பின்னால் அவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை இந்த தேர்தலிலே கருணாநிதி எட்டுவிட்டு நாளைக்கு முதலமைச்சராக ஆகிவிடுவார்கள், நம்மை பழிவாங்குவாரோ என்று பயப்பட வேண்டாம். நிச்சயமாக நான் அண்ணா வழியிலே வந்தவன். அம்மாவர்கள் பல எண்ணற்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை அறிவித்து அவை அனைத்தும் இன்றைக்கு 100% நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இப்பொழுது அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு அம்மாவர்கள் அறிவித்திருக்கின்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களும் 100% நிறைவேற்றப்படும் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திட்டத்தில் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஏற்கனவே ஏழை பெண்ணுடைய திருமண நிதியுதவியாக 25,000 ரூபாயும் அந்த ஏழை மணப்பெண் பட்டதாரி பெண்ணாக இருந்தா 50,000 ரூபாயும் தாலிக்கும் 4 கிராம் தங்கம் இந்த 5 வருஷமா அம்மா கொடுத்து வந்தாங்க. இனிமேல் தாலிக்கு தங்கம் 4 கிராம் 8 கிராம் தங்கமாக ஒரு பவுனாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 100 யூனிட் வரைக்கும் மின்சாரம் கட்டணத்தில் ஃப்ரீ கரண்ட். கல்லூரிகளில் கல்வி கடன் வாங்கி படித்த இளைஞர்கள் சில பேர் வேலைக்கு போயிட்டாங்க, சில பேர் வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போனவெல்லாம் கல்வி கடன் கட்டாங்க பேங்க்ல, நேஷனலைஸ் பேங்க்ல, தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள். வேலைக்கு போவாங்க எப்படி கட்டுவாங்க? கட்ட முடியல. இனிமேல் மாண்புமிகு அம்மாவுடைய புதிய அரசு பொறுப்பேற்றோடு மாணவர்கள் வாங்கிய கல்விக்குடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று மாண்புமிகு அம்மாவர்கள் அறிவித்துவிட்டார்கள். சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று மாண்புமிகு அம்மாவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. குடும்பத்துடைய பென்ஷன் அம்மா தான் 400 இருந்து 700 ஆக்குனாங்க. அப்ப 700 இருந்து 1000 அம்மா தான் ஆக்குனாங்க. இப்ப 1000
1500 உயர்த்தி வழங்கப்படும் என்று அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. தாய்மார்களுடைய பேறுகால நிதி 2011 கடந்த திமுக ஆட்சியில் 6000 ரூபாய் இருந்தது. ஏழைகளுடைய நிலங்களை நாங்கள் ஒருபோதும் அபகரிக்கவில்லை. மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளையிலே நாங்கள் ஈடுபடவில்லை. பணபலம் எங்களுக்கு இல்லை, அதிகார பலம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இருக்கின்ற ஒரே பலம் மக்கள் பலமும் தொண்டர் பலமும் தான். ஆகவே நண்பர்களே, எங்களை நம்புங்கள், வாய்ப்பு தாருங்கள், நல்லாட்சியை நாங்கள் தருகிறோம். தமிழகத்திலே 20 வருட காலம் ஆண்டவர்களும் 15 வருட காலம் ஆண்டவர்களும் இனிமேல் உங்களை ஏமாற்ற நினைத்தால் அது நல்லதல்ல. அவர்களது ஏமாற்று வலையிலே நீங்கள் விழக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். பால் விலையை கூட்ட மாட்டோம், பஸ் விலையை உயர்த்த மாட்டோம். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினால் கண்டிப்போம், போராடுவோம். மத்திய அரசு திரும்ப பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம். விற்பனை வரியை உயர்த்த மாட்டோம். நிலப்பதிவு கட்டணத்தை உறுதியாக குறைப்போம். கல்வியை இலவசமாக்குவோம். வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவோம். முதியோருக்கு ஓய்வூதியம் கொடுப்போம். விவசாயிகளுடைய வேதனையை போக்குவோம். மாணவர்களுடைய கல்வி கடனை அரசே ஏற்கக்கூடிய சரியான நிலையை எடுப்போம். தொழிலாளர்களுடைய துயரத்தை துடைப்போம். எல்லோருக்கும் தாராளமான இலவசமான மருத்துவ வசதியை கொடுப்போம். விலை பொருள்களுக்கு நியாயமான லாபகரமான விலை கிடைக்கக்கூடிய நல்ல நிலையை ஏற்படுத்துவோம். விலைவாசி உயராமல் தடுப்போம். கள்ளச்சந்தையை ஒழிப்போம். அரசாங்கத்தினுடைய செலவை குறைப்போம். சிக்கனத்தை கடைபிடிப்போம். எல்லோரையும் இருக்கிறது. மனிதநேயத்தை போற்றுகின்ற கட்சி, மனிதநேயத்தை பாராட்டுகின்ற கட்சி, மனிதநேயத்தை காப்பாற்றுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கட்சிக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று கேட்டுத்தான் 10 நாட்களாக தமிழகம் சுற்றி வருகின்றேன். எனக்கு முன்பே நம்முடைய கழகத்தினுடைய கண்மணிகள் நம்பி சாலிகளை போன்றவர்கள் எல்லோரும் சுற்றுப்பயணம் செய்து சூழ்ச்சிகளை சுக்காலில் மாட்டி அவர்கள் சுதந்திரமான இயக்கத்தை, சுதந்திரமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சியில என்ன நடக்கிறது? எதை செய்கிறார்கள்? மக்களுடைய எந்த குறை நீக்கப்பட்டது? மக்களுடைய எந்த ஆவல் நிறைவேற்றப்பட்டது? எதுவுமே இல்லை. யாருடைய ஆவல் நிறைவேற்றப்படுகிறது என்றால் ஜெயலலிதா அவருடைய ஆவல் ஒன்றுதான் நிறைவேற்றப்படுகிறது. அவர்கள் சாதாரண பஞ்சாயத்தோடு பாராளுமன்றத்தை இயக்குகின்ற நீதிபதிகளை அத்தனை பேரையும் கைக்குழு போட்டு அவர்களை எல்லாம் ஆட்டி பிழைத்து தங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்ளலாம் என்று கருதிக் கொண்டு நாட்டிலே நடைபெறுகிறார்கள். அதற்கு இழந்துடலாமா? அதற்கு நீங்கள் செவிசாய்க்கலாமா? அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கலாமா என்றுதான் உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். நாட்டில் நல்லாட்சி நடக்கிறதுனா, ஜனநாயக ஆட்சி நடப்பதுனா, ஜனநாயகத்தை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் நான் சொல்லணும். ஜனநாயகத்தை பற்றி அறிந்து கொள்பவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜனநாயகத்தை மக்களாட்சி தத்துவம் என்று புரிந்து கொள்பவர்கள் என்பதால் ஜனநாயக ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லலாம். வேண்டுமென்றே ஜனநாயகத்தை பேரை பயன்படுத்தி
நாங்கள் ஜனநாயக ஆட்சி நடத்த போகிறோம் என்று சொல்லுகிறவர்களை தயவு செய்து நம்பாதீர்கள். அவர்கள் ஜனநாயகத்தை கொலை செய்து நம்மையும் நம்முடைய வருங்காலத்தையும் கொலை செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு இழந்துவிடாதீர்கள், அவர்களுக்கு வழிவிடாதீர்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே இது போன்ற தேர்தல்களிலே வாய்ப்பு தராமல் அவர்களை துரத்துங்கள், அவர்களை விரட்டுங்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே என்ன வேலை என்று கேளுங்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்று குறித்த காலம் போய் இன்றைக்கு தமிழ்நாடு எப்படி எப்படியோ சீரழிந்து சிதறி போய் கிடக்கிற காட்சியை பார்த்து நம்முடைய உள்ளமெல்லாம் சொந்து போகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே தமிழ்நாட்டை காப்பாற்ற நாம் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்றுவதென்றால் கேவலம் இந்த தேர்தலிலேயே எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறது. வெற்றி கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, தமிழ்நாட்டை காப்பாற்ற அனைவரும் புஜம் தூக்கி அனைவரும் ஒன்று விடுங்கள், தமிழர்களாக ஒன்று விடுங்கள். இது சேலத்துக்கு கொண்டு ஒரு பரம்பரை, பாண்டியன் விஜயனுடைய பரம்பரை, கரிகால் திருவிழாத்தாருடைய பரம்பரையினால் அந்த பரம்பரையினுடைய பெருமையை காப்பாற்றுங்கள் என்று அவர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். சேலத்துக்கு கொண்டவர் இமயமலை வரை என்னை கொடைகளுக்கு சென்று அங்குள்ள மன்னரை வந்து அங்கிருந்து தன்னுடைய பட்டங்களை விருதுகளை எல்லாம் பெற்று தமிழ்நாட்டுக்கு திரும்பியவன் சேர்க்கின்றோம். அதே போல பாண்டியன் தெய்வீகமான நெறிமுறை என்படி நடந்தவன். அந்த பாண்டியனுக்கு பெருமை சேர்க்க நாம் நம்முடைய கரம் தூக்கி நாம் கற்க வேண்டி போரிட்ட அந்த காலத்தை எண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சியில் பாண்டிய நாடானாலும் சரி, பல்லவ நாடானாலும் சரி, சோழ நாடானாலும் சரி, சேர நாடானாலும் சரி, இந்த நாடுகளெல்லாம் வளர்ந்துட்டு ஒரு காலத்திலே கப்பல் ஒட்டியதான் தமிழன். அவர் ஒட்டிய கப்பல் கடலெல்லாம் கடந்து சென்றது. அவர் ஒட்டிய கப்பல் எத்தனையோ கடல் வீதிகளை கடந்து திராவிட இயக்கத்தை இன்று நடப்பதற்கு அன்றைக்கே ஒரு பெரிய குழுவாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலை மீண்டும் திராவிட இயக்கத்தால் திராவிட இயக்கம் பெறுகின்றவற்றையெல்லாம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பாடுபடுகிறார்கள். யாருடைய சுயநலத்திற்காக வந்தார்? எல்லோருடைய சுயநலம் இருக்கிறது. கோடிக்கணக்கான தமிழர்களுடைய சுயநலம், கோடிக்கணக்கான தமிழர்களுடைய பொதுநலம், இவைகளெல்லாம் கலந்துதான் அந்த கூட்டு கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கழகத்திற்கு வெற்றியை தெரிவித்தர வேண்டிய கடமை உங்களுடையது. நாளைய பிறகு தொடர்ந்தும் நடைபெறுகிற இந்த தேர்தலாகும் அதனை நாம் நிற்பது களத்தில் இருப்பதல்ல, யாரும் போர்களுக்கு இருப்பதல்ல. நாம் நம்முடைய நம் சன்மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்க, நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொண்டிருக்க, நம்முடைய வாழ்வை காப்பாற்றிக் கொண்டிருக்க, நம்முடைய தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்காக நாம் போராட எடுக்கின்றோம். நாம் போராடுகின்றோம். அந்த போராட்டத்தில் நிச்சயம் வெல்வோம். யார் இருந்தாலும் நான் படித்த பிறகு கையை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். குடிசைதான் ஒரு உரத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைத்திருக்கும். மையத்தை பிடிப்பதற்கும் வெவ்வகை பிடிப்பதற்கும் வடித்து வைத்த பிழைக்கலாம் போல் இன்னும் மனிதம். புலியின் குகையிலே அழகில்லை, புதுமையல்ல. கிளியும் மெய்சிறப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலையாட்டா மானத்தில் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது வந்து வயிற்றுக்குள் வழியெழுப்ப
பொக்கை வாயில திறந்து பிடியெல்லாம் எடுத்து போட்டால் திருவிழை கிழி ஒருத்து ஒளி வந்தால் ஒருவர் ஒரு சேழி பாட்டி என்றார். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ திரும்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படும் பின் பேச்சுக்கு தோது சகதி என்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போல கேட்டு தோச்சு வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேதியை விட்டுவிடு பெற்றிருந்தால் மனம் போர்க்களத்தில் இருந்தான் மனம் முடிந்தது இருந்தால் தாய்க்கிழை வருவாய் தாய் பாடுகையில் காய்களை விட்டுவிட்டு களவுவதுதான் காயம் மார்பிலா முதுகிலா என்றான். அவர் முதுகில் என்றார். முதுகிலா போர்க்களத்தில் முதுகில் காயப்பட்டாராம் என்று கொதித்தெழுந்த தாய் முதுகிலா முதுகிலா என்று கூறுவதை கேட்டார். கேட்டு சொன்னால் என் மகனை முதுகிலே காயப்பட்டவரை நான் எப்படி காண்பேன்? அவருக்கு தான் பிறந்தார் இவர் எப்படி எல்லாம் வளர்த்தேன், எப்படி கொஞ்சினேன், எப்படி குதிர்த்தேன். அவரே போர்க்களத்திலே புதுகிலே காயப்பட்டு கோழையாய பிறந்தான். அந்த அது உண்மையானால் அந்த கோழையை பிறந்த அவளுக்கு பால் கொடுத்த வாழ்வை அறுத்தறிவேன் என்று சொல்லி அறுத்தறியப்படுகிறார். அதன் பிறகு கேள்விப்படப்படுகிறார் அவர் அப்படி கோழையாகவில்லை, அவர் வீரராகத்தான் செத்தார், மார்பிலே காயத்தாகித்தான் செத்தார், முதுகிலே புல்மட்டு ஆகவில்லை என்று கேள்விப்பட்டவுடன் அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று புறநாடு ஒரு சொல்கிறது. அந்த காலத்திலே தாய்மார்கள் கூட தமிழ்நாட்டு பெண்கள் தன்னுடைய கணவனோ வயந்தனோ போர்க்களத்திலே. ஆனா இது என்ன பாவம்? தமிழ்நாடு யார பாவம் நான் சொல்றேன், நான் தெரியல, எனக்கு உங்களை சொல்றதா? ஏன்னா சில நேரம் எனக்கு வெறுப்பா கஷ்டமா இருக்கு. எனக்கு உங்களுக்கு நல்ல திருந்தணும், நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், நல்ல திட்டங்கள் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நான் உங்களை சுத்தி உங்களை உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் உங்களை கெஞ்சிட்டு இருக்கேன். நான் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க, இந்த வாய்ப்பை. நான் எனக்கு வாய்ப்பு கேட்கிறேன், ஆனா இந்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கங்க. உங்களோட வாய்ப்பு இந்த வாய்ப்பு. 50 வருஷம் நீங்க பயன்படுத்திக்கல, இந்த 5 வருஷம் நீங்க பயன்படுத்திக்கங்க. 50 வருஷம் நீங்க தொலைச்சிட்டீங்க, இந்த 5 வருஷம் தொலைக்காதீங்க. 50 வருஷத்தை இழந்துட்டீங்க, இன்னும் 5 வருஷம் இழக்காதீங்க. தேர்தல் 5 வருஷத்துக்கு அப்புறம் வரும், ஆனா உங்க வாழ்க்கை கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ்க்கை நினைச்சு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை நினைச்சீங்கன்னா ஒரு முறை நினைச்சு பாருங்க, அன்புமணிக்கு நீ ஓட்டு போடுவீங்க. அதான் கேட்கிறேன். 5 நிமிஷம் யோசிங்க, 5 நிமிஷம் சிந்திங்க. 5 நிமிஷம் சிந்திங்க. 50 வருஷம் ஆண்டுட்டாங்க, இன்னும் 5 வருஷம் ஆளணுமான்னு 5 நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா நான் கேட்கிற ஒரே கேள்வி, 50 வருஷமா செய்யாததை இனி இவங்க செய்ய போறாங்களா? அதிமுகவும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதிமுக ஆளுகின்ற கட்சியாக இருக்கலாம், திமுக ஆண்ட கட்சியாக இருக்கலாம், நம்முடைய கூட்டணி வருங்காலங்களிலே ஆளப்போகும் கட்சி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நண்பர்களே, திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் ஆட்பலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கூட்டணிக்கு கூட்டணி பலம் இருக்கிறது, மக்கள் பலம் இருக்கிறது, தொண்டர் பலம் இருக்கிறது. எனவே நண்பர்களே, மயிலை தொகுதியை பொறுத்தவரையிலே நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் முனவர் பாட்ஷா அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர். உங்களில் ஒருவராக உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளர். உங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே வாதாடி போராடி பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர் முனவர் பாட்ஷா அவர்கள். நண்பர்களே, திரு முனவர் பாட்ஷா அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தினுடைய ஆதரவு இருக்கிறது. நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்
வைகோ அவர்களுடைய ஆதரவு இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் 24 மணி நேரமும் பணியாற்றினால் தான் இந்த நாடு உருப்படும், இந்த நாட்டை மாற்றிட முடியும். எனவே உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி வெற்றி பெற செய்யுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். எப்படியா கமிஷன் லஞ்சம் வாங்கி கொள்ளடிக்கணும். இல்லன்னா நான் சொல்றேன் 6000 கோடி திமுக தமிழ்நாட்டில் லஞ்ச பணம் கொடுத்திருக்காங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. 6000 கோடி. அண்ணா திமுக 10,000 கோடி லஞ்ச பணம் கொடுத்திருக்கு மக்களுக்கு. இப்போ இதே மாதிரி வாங்கி வாங்கி வாங்கி